ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. வெகு சீக்கிரத்தில் உன் குறிக்கோளை அடையப் போகிறாய். இனி உனக்கு சிறப்பான வாழ்க்கைதான். இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்பாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியடைவாய். நான் அடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக அந்த சறுக்கலிலிருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும், கதவை சார்த்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எல்லாம் உனக்கு நல்லதே தான் நடக்கும். இறைவன் கேட்டதும் கொடுக்கவில்லையே என்று வருந்தாதே. கெட்டதை தடுக்கவில்லையே என பின்னாளில் நீ வருந்தாமல் இருப்பதற்காகவும் இருக்கலாம் அல்லவா? இறைவன் கருணையுள்ளவன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவும் சாயப்பாவால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உன்னை வழிகாட்ட மறப்பேன்? உனக்கு மனவலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்க விடமாட்டேன். நீ கலங்கினால் என் மனம் வலிக்கிறது பிள்ளையே. உன்னை செம்மைப்படுத்தி நான் உயர்த்துவேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாய் இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். மேலும் அவர்கள் உன்னை கோபத்துக்குரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கிறேன். கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என்மேல் என்று தானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கிறேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தம். உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது. ரணத்திற்கு மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே. நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செய்.
உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் பெரிய விஷயம் என்பது உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலமில்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் தான் இவைகள். உன் வாழ்க்கையில் நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே உன்னிடம் மாயை எனும் விதி சூழ்ந்துவிட்டால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்பமும் துன்பமும். உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கர்மவினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டுமே வாழ முடியாது, அதேபோல் துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. அதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இறுக்குகிறது. உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்கள், உனது வழிகளும் எனது வழிகள்தான். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தியிருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானதல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாய் இருக்கும் சூழலில் தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கிறேன், நம்பிக்கையை என் வார்த்தைகளால் தான் கொடுக்கிறேன், அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளாய் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன். தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாய்தேவாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நிச்சயம் விடுவிப்பேன். அது ஏனப்பா நான் மட்டும், நிறைய பேர் இருக்கிறார்களே என்று தானே கேட்கின்றாய்? ருணானுபந்தம், அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம், அது நீயும் நானும் தான். நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம். அதனால் தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்து கொண்டே இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.